ராமாயணம் பகுதி 87. ராமாயணத்தில் நேற்று 86வது பகுதியை பார்த்தோம். இன்று 87வது பகுதியை தொடர்ந்து பார்க்கலாமா? வானரங்கள் அனுமனை சூழ்ந்து கொண்டு வாழ்த்தினர். அனைவரும் உயிர் பெற்று எழுந்தவுடன் ஜாம்பவான் அனுமனிடம் சஞ்சீவி மலையை சிறிதும் தாமதிக்காமல் அதை எடுத்த இடத்திலேயே கொண்டு போய் வைத்துவிட்டு வா என கூறினான் ஜாம்பவான். அனுமன் சஞ்சீவி மலையை இருந்த இடத்தில் வைக்கச் சென்றான். இந்திரஜித் ஏவிய பிரம்மாஸ்திரம் ராமர் முன் வந்து தோன்றியது. என்னை வில்லில் பூட்டி செலுத்திய பின் நான் கொல்வது என்பது உறுதி என்ற உண்மையை நீ நிலைநிறுத்திவிட்டாய் என கூறிவிட்டு ராமரை சரணடைந்தது. என்னை வில்லில் பூட்டி செலுத்திய பின் நான் கொல்வது என்பது உறுதி என்ற உண்மையை நீ நிலைநிறுத்திவிட்டாய் என கூறிவிட்டு ராமரை சரணடைந்தது அந்த பிரம்மாஸ்திரம். ராவணனின் அரண்மனையில் இந்திரஜித் தன் பிரம்மாஸ்திரத்தால் ராம லட்சுமணர்கள் உள்ளிட்ட வானரங்கள் வீழ்ந்ததை வெற்றி விழாவாக கொண்டாடி கொண்டிருந்தனர். அரக்கர்களும் அரக்கியர்களும் மது அருந்திய ஆட்டம் பாட்டம் என மகிழ்ச்சியாக கொண்டாடினர். அங்கு வானர வீரர்கள் மகிழ்ச்சியில் ஆரவாரம் செய்தனர். வானரங்களின் ஆரவாரங்களை கேட்டு ராவணன் திடுக்கிட்டான். அப்பொழுது ராவணனின் தூதர்கள் அங்கு வந்தனர். அரசே, அனுமன் சஞ்சீவி மலையை கொண்டு வந்ததால் பிரம்மாஸ்திரத்தால் வீழ்ந்தவர்கள் புத்துயிர் பெற்று எழுந்து ஆரவாரம் செய்து கொண்டு இருக்கின்றனர் என்றார்கள் அந்த தூதர்கள். இதை கேட்ட ராவணனின் மகிழ்ச்சி நிரம்பிய உள்ளம் சோகத்தால் வாடியது. உடனே ராவணன் மந்திர ஆலோசனைக்கு விரைந்து சென்றார். அங்கு இந்திரஜித், மாலியவான், மகோதரன் உள்ளிட்ட மற்ற மந்திரி தலைவர்கள் அங்கு வந்து சேர்ந்தனர். ராவணன் ராம லட்சுமணர் மற்றும் வானர வீரர்கள் உயிர் பிழைத்ததை கூறினான். அப்போது மாலியவான், ராவணா, நீ அவசரப்பட்டு அரக்கர்களின் பிணங்களை கடலில் போட்டுவிட சொன்னாய். அப்படி செய்யாமல் இருந்திருந்தால் அனுமன் கொண்டு வந்த சஞ்சீவி மலையால் நம்முடைய அரக்கர்களும் உயிர் பிழைத்திருப்பார்கள். சஞ்சீவி மலையை தூக்கிய அனுமன் இந்த இலங்கை நகரை தூக்கி கடலில் எரிந்தாலும் அதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. நீ உன் பிடிவாதத்தை கொண்டு உன் மதியை இழந்து விடாதே. நீ சீதையை கொண்டு போய் ராமனிடம் ஒப்படைத்துவிட்டு ராமனை சரணடைந்தால் இலங்கையில் மீதமுள்ள அரக்கர்களும் உயிர் வாழ்வார்கள் என்றான். இதை கேட்டு ராவணன் மிகுந்த கோபம் கொண்டு தங்களின் அறிவுரைகளுக்கு நன்று என கூறி அவர்களை அமர வைத்தான். இலங்கையில் அரக்கர்கள் அனைவரும் அழிந்தாலும் நான் ஒருவனே தனித்து நின்று போர் புரிவேன். போர் புரிவதற்கு யாருக்கேனும் பயம் இருந்தால் ஓடிவிடுங்கள் என்றான் ராவணன். அது மகனாக இருந்தாலும் சரி, என் எதிரிகளை அழிக்கும் ஆற்றல் என்னிடம் உள்ளது. எனக்கு துணையாக யாரும் வர வேண்டாம். நானே அவர்களை அழிப்பேன் என கூறினான் ராவணன். அப்பொழுது இந்திரஜித், தந்தையே, தங்களை வணங்குகிறேன். தந்தையே, நான் அனைவரையும் கொல்லுமாறு பிரம்மாஸ்திரத்தை ஏவினேன். ஆனால் அதிலிருந்து ராமன் தப்பித்து விட்டான். இதிலிருந்து விபீஷ்ணன் கூறியவாறு ராமன் பரம்பொருள் என்பதை தாங்கள் உணர வேண்டும் என்றான் இந்திரஜித். ராவணன் இந்திரஜித் மேல் கோபம் கொண்டு, என் ஆற்றலை நீ அறியவில்லை. நாளை நானே போருக்கு சென்று அவர்களை கொல்லுவேன் என்றான் ராவணன். இதை கேட்ட இந்திரஜித், தந்தையே, தாங்கள் என்னை மன்னித்தருள வேண்டும். நாளை நான் போருக்கு செல்கிறேன். அதற்கு முன் நான் ராம லட்சுமணனை வெல்ல நிகும்பலா யாகம் செய்ய வேண்டும். இதற்கும் ஒரு தடை உள்ளது. நான் நிகும்பலா யாகம் செய்வதை விபீஷ்ணன் ராம லட்சுமணனிடம் சொல்லாமல் இருக்க வேண்டும். இதை தடுக்க நாம் மாய சீதையை கொன்றுவிட்டு பிறகு அயோத்திக்கு செல்வது போல் பாசாங்கு காட்ட வேண்டும். அதன் பின்பு
நான் நிகும்பலா யாகத்தை செய்து முடிப்பேன் என்றான் இந்திரஜித். இந்திரஜித்தின் யோசனையை ஏற்று ராவணன் இதற்கு சம்மதம் தெரிவித்தான். இந்திரஜித்தின் யோசனைப்படி அனுமன் சஞ்சீவி மலையை வைத்துவிட்டு வான மார்க்கமாக வந்து கொண்டிருக்கும் போது இந்திரஜித் ஒரு அரக்கனை மாய சீதையாக மாற்றி அனுமன் முன் தோன்றினான். இந்திரஜித் மாய சீதையின் கூந்தலை கையில் பிடித்து கொண்டு ஒரு வாளை கையில் வைத்திருந்தான். இந்திரஜித் அனுமனை பார்த்து, அடே வானரமே, இத்தனை விளைவுகளும் இந்த சீதையினால் தானே வந்தது, இந்த சீதையினால் தானே இத்தனை விளைவுகளும் நிகழ்ந்தது. அதனால் இவளை நான் கொல்லப் போகிறேன் இப்பொழுதே. அது மட்டுமல்ல, நான் அயோத்திக்கு சென்று பரதன் சத்ருக்கனையும் கொல்லப் போகிறேன் என்றான் இந்திரஜித். அனுமன் அவனிடம் பணிவாக, பெண்ணை கொல்வது என்பது பாவச் செயலாகும். இதனால் உனக்கு பாவங்கள் தான் அதிகரிக்கும். அறநெறியை அழித்து பாவத்தை தேடிக்கொள்ளாதே என்று தடுத்தான் அனுமன். ஆனால் இந்திரஜித் அனுமனின் சொல்லை கேட்காமலேயே அந்த மாய சீதையை அனுமன் கண் முன்னாலே தன் வாளால் வெட்டி வீழ்த்தினான். நான் இப்பொழுது அயோத்திக்கு சென்று பரதன் சத்ருக்கனையும் கொல்லப் போகிறேன் என கூறி அயோத்திக்கு செல்வது போல் நிகும்பலா யாகம் செய்யும் இடத்திற்கு சென்றான் இந்திரஜித். அனுமன் நிஜமாகவே சீதை இறந்து விட்டதாக நினைத்து புலம்பி அழுதான். பிறகு அனுமன் விரைந்து சென்று ராமரிடம் சீதை இறந்த செய்தியையும் இந்திரஜித் அயோத்திக்கு சென்றிருப்பதையும் கூறினான். இதை கேட்ட ராமர் அசைவற்று இருந்தார். வானரங்கள் எல்லாம் புலம்பி அழுதனர். ராமரின் நிலைமையை பார்த்த லக்ஷ்மணன், அண்ணா, தாங்கள் இவ்வாறு வருந்துவது அறிவுடைமையாகாது. நாம் இந்த உலகங்களையும் அழிக்க வேண்டும் என்றான் லக்ஷ்மணன். அப்போது விபீஷணன் ராமரை பணிந்து, பெருமானே, இது எல்லாம் அரக்கர்களின் மாய வேலையாகத்தான் இருக்க வேண்டும். உங்களை திசை திருப்பிவிட்டு இந்திரஜித் நிகும்பலா யாகம் செய்ய சென்றிருப்பான். அந்த யாகத்தை அவன் திறம்பட செய்துவிட்டால் அவனை வெல்ல எவராலும் முடியாது. தாங்கள் கவலை கொள்ளாமல் இருங்கள். நான் வண்டு போல் சிறு உருவம் எடுத்து அன்னை சீதை எவ்வாறு இருக்கிறார் என்பதை பார்த்துவிட்டு வருகிறேன் என்றான் விபீஷணன். பிறகு விபீஷணன் சிறு வண்டு போல உருவம் எடுத்து அசோகவனத்திற்கு சென்றான். அங்கே சீதை நலமுடன் இருப்பதை கண்டு மகிழ்ந்தான். உடனே விபீஷணன் அங்கிருந்து விரைந்து வந்து ராமரிடம் அன்னை சீதை நலமுடன் இருக்கிறார் என கூறினார். நாளைய பகுதியில் என்ன நடக்குது என்பதை நாளைய பகுதியில் பார்க்கலாமா? ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஜெய் ஸ்ரீராம். பக்தியுடன் எம் தனிகானந்தம், சேந்தமங்கலம். வணக்கம்.